நம்ம இன்னைக்கு ஜித்தால ஓப்பன் ஆயிருக்க புது லொல்லு மாலுக்கு தான் வந்துட்டுருக்கோம். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரி அதனால தான் இங்கே வந்துட்டு எப்போவுமே லுல்லு போய் வேறு லுல்லுலலாம் ஷாப் பண்ணுறது, சரி இந்த லுல்லுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்து இது பலத் பக்கத்தில் இருக்குது இந்த லுல்லு. வெளியே பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. ஓப்பனிங் போல் இருக்குது. ஏன்னா 2 days தான் ஆகுது ஓப்பனிங் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஓப்பனிங்க்கு. நல்லா நல்லா இருந்துச்சு. கலர்ஸ் லைட்ஸ்லாம் போட்டுட்டு அந்த என்ட்ரன்ஸே நல்லா இருந்தது. அது இல்லாமல் பார்க்கிங் எல்லாமே வந்து நல்லா பெருசாக இருந்தது. இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மாலுக்கு போன ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு இந்த லொல்லுக்கு நாங்கள் போகும்போது. இது நானும் என்னமோ நினச்சிட்டு தான் போனேன், எப்போவுமே இருக்க அதே மாதிரி தான் இருக்க போதும் அப்படின்ட்டு தான். ஆனால் இது அந்த மாதிரி இல்லைங்க, இது வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்து ஒரு மால்லாம் போனால் நம்ம வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தது. இது ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர்லாம் கூட மேலே இருக்குது போல இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை. இப்போதைக்கு இதுதான் கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கிங்கில் செம்ம இதெல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் தான் இங்கே லொல்லுல. அதுதான் பெரிய விஷயம். இங்கே எங்கே ஷாப்பிங் போனாலும் எல்லாமே வந்து ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் இருக்கும் இங்கே ஜித்தாவில் இது ஒரு பெனிஃபிட்டுங்க. பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ. ஸோ அதனால் நம்ம எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பார்க் பண்ணிவிட்டு போயாச்சு. நாங்களும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் போனது. ஆனால் பார்த்தா இதுக்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோர் வந்து இன்னும் வரல போல இருக்குது. அதில் வேறு அந்த இது உள்ள கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்லாம் வருது அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வரல. நான் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன், ஆனால் இன்னும் வரல அதில். அதனால தான் சரி ஓகேன்ட்டு இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோவை நான். கலர் லைட்ஸ்லாம் பார்க்கும்போது பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவள் வந்து அவளை கையிலே பிடிக்க முடியல. அவள் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா இதுவாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. பரவாயில்ல, கிட்ஸ் எல்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறதுக்கு. நல்லா பெரிய ஷோரூமுங்க இது. A to Z எல்லாமே இருந்துச்சு. நானே ஒரு கன்ஃபியூசன் ஆகிட்டேன், உள்ளுக்கு தான் வந்தோமான்ற மாதிரியே இருந்துச்சு. அந்தளவுக்கு இருந்தது இங்கே. ஏன்னா எல்லாமே இருந்தது இங்கே. ஒரு மாலோட ஃபீலில் தான் கொடுத்துருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z. சரி நம்மளும் வந்ததுக்கு என்ன பண்ணுறது, சரி வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிக்கலாம் இங்கேயே மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிறதுக்கு ட்ராலிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயாச்சு. உள்ளே போனதும் என்ட்ரன்ஸை பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த ஏர்போர்ட்லலாம் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த லொல்லு சூப்பராகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் இருக்க எல்லா லொல்லுக்கும் போனதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. சரி போகணும், ஸ்கெச்சஸில் ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப நாளாக ஷூ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் சரி ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், ஆஃபரில் இருந்ததுன்ட்டு. நாங்களும் போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி சைஸ் கேட்டாக்கா எல்லாமே நல்லா இருக்குது ஓகேன்ட்டு லாஸ்ட்டாக புது பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வச்சுருக்கதே டெமோ பீஸ், அந்த ஒரே ஒரு பீஸ் தான் சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பீஸ் தான் இருக்குன்னுட்டாங்க. அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பட் புது பீஸ் இருந்தால் நம்ம ஒன்று வேறு வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் எல்லாருமே வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து எக்ஸஸாக எதுனா வச்சுருக்கலாம், இன்னும் 2-3 பீஸு. அந்த மாதிரி எதுவுமே அவங்க வைக்கல. ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே புதுசாக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அங்கே பொருள் எங்கே இருக்குன்னே தெரியலைங்க. ஏன்னா புது லொல்லுல. அதனால் வந்து எப்போவுமே வந்து போகிறது இதுவாக இருந்தால் நம்ம வந்து டேரெக்டாக அந்த இடத்துக்கு போவோம், பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்கேனிங் மிஷின்லாம் கூட கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சரி அதனால் ஒரு செக்ஷனாக போய் பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். இங்கே அழகாக இது அந்த டவுலில் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஹோட்டலில் நிறைய வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான், வீடியோஸில் பார்த்துருக்கேன், நேரில் தான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி இது வந்து இங்கே வச்சுருந்தாங்க டவுலில் அழகாக பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு. அது நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளவர் செட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸோட காம்போவுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் டெக்கரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்தது. வீட்டில் அழகாக சின்ன, ஆனால் அது ரேட்டு தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தான் பார்க்கறது சின்ன பீஸாக, அது என்னென்னா அது ரொம்ப அதிகமான ரேட் சொல்லிட்டு அதில் வச்சுருந்தாங்க. சின்ன பீஸ் தான், நம்ம தோண்டு குட்டியோன்னு மேலே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சைஸில் தான் அதுதான் அது சைஸே அது. ஆனால் வந்து ரொம்ப ஹெவி ரேட்ஸ் அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 30 அந்த மாதிரிலே இருந்துச்சு கேஷு அதில். ஆனால் ஃப்ளவர் பார்த்தா எல்லாம் ஒரிஜினல் மாதிரி பார்க்கறதுக்கு தோணுச்சு. ஆனால் பார்த்தா எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்ளிகேட் தான் அதில்.
இந்த லுலுல வேறு ஒரு விஷயமும் இருக்குங்க. இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே வந்து பில் போட்டுட்டு பில் கவுண்டரில் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து டைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே இவங்க இங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அங்கே ஃபுட் கவுண்டர் மாதிரி இருக்குது டைனிங்கு. அங்கே பில் போட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டும் போகிறாங்க. பரவாயில்ல, நல்ல இது விஷயம் தான். ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌடில் நம்ம வாங்கிட்டு அதை ஆறி போயிட்டு அது வாங்குறதுக்கு வாங்காமலே இருக்கலாம். நிறைய டைம் நாங்களாம் வாங்கி சாப்பிடாமே போயிருக்கோம். அந்த மாதிரி சரி ஓகேன்ட்டு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. அந்த மாதிரி வாங்கி கொஞ்சம் இது பொருளை சாப்பிட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தா பாப்பா ஒரே ஆளில் கேக் வேணும்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னன்ட்டு ரேட்டை பார்க்கலான்னு போனால் எல்லாமே நல்லா ஹெவி காஸ்ட்டு தான். அது கேக்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருந்தது ரேட்லாம். சரி ஓகே சொல்லிவிட்டு ஒரு பெரிய கேக்கு அது வந்து கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தான். அந்த கேக்கும் வாங்கிக்கிட்டு 37 ரியால் வந்துச்சு இந்த ஒரு கேக்கு 1 kg. சரி ஓகேன்ட்டு அந்த ஒரு கேஜி அந்த கேக்கும் வாங்கிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃப்ளேவர். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் மணியாக வச்சு அது கொஞ்சம் அழகாக இருந்தது. அதனால் அந்த கேக்கே எடுத்துக்கிட்டேன் நான். அந்த கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஸ்விட்ச் ரோல் அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் தான் வாங்குவேன். ஆனால் அங்கே அன்றைக்கின்னு பார்த்து அது கிடைக்கல. வேறு எதுவும் இல்லை, பட்டர்ஸ்காட்சு வெனிலா அந்த மாதிரி தான் கிடச்சிது மேங்கோ ஃப்ளேவரில். அது 15 ரியால் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு ஸ்விட்ச் ரோலே அந்த பட்டர்ஸ்காட்ச்லேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக எந்த ஷாப்பிங் போனாலுமே என் பொண்ணு முதல்ல அந்த லெபன் தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். லெபன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, தயிர் தான் வந்து அந்த மாதிரி திக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் அவள் எடுத்து குடிப்பா. அது 2 ரியால் 3 ரியால் வரும். அந்த சின்ன பாட்டில் தான் அது, அதுவே அவ்வளோ ரேட் வரும். ஓகே, ஆனால் வந்து அதை வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் அமைதியாகிடுவா. அதனால் அதையும் வாங்கி கொடுத்தா சால்ட்டடும் இருக்கும் அன்சால்ட்டடும் இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்டாக நான் சால்ட்டட் எடுப்பேன், இவ வந்து அன்சால்ட்டட் எடுப்பா. எனக்கு மோர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லிட்டு பரோட்டா பார்த்தோம். பரோட்டாலாம் ஆஃபரில் இருந்தது, இன்னும் பரோட்டாலாம் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இன்னும் வந்து எதுவுமே ரெடி பண்ணலை போல் இருக்காங்க கடையில். அதனால் வந்து எல்லாமே வந்து இப்போ தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கஸ்டமர் ஹெவியாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கடை இது ஓப்பன் இது பண்ணதால். தேங்காய் சிப்ஸ் பேக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு கறிவேப்பிலைக்கு நான் ரொம்ப நேரம் சுற்றுறேன். என் ஹஸ்பண்டும் தேட விட்டுட்டு அவ்வளோ நேரம் தேட விடுறேங்க. அந்த ஒரு கறிவேப்பிலை மட்டும் கிடைக்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு இருந்தது. எவ்வளோ நேரம் தேடியாச்சு. இதோ இந்த இடம் தாங்க நான் சொன்னது. இது சாப்பிட்டு நம்ம ஃபுட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம அங்கே டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பிளேஸ் தான் அது. நட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. சரி ஓகே நீங்கள் போய் நட்ஸ் வாங்க, நான் போய் அந்த கருவேப்பிலையை தேடுறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போய்ட்டு இன்னும் ஒரு ரவுண்ட் கருவேப்பிலைக்கு தாங்க ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். அங்கே போனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா கார்லிக், பிளாக் கலரில் கார்லிக். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சைனா மேடு இது. ஆனால் நம்ம ஊர் கார்லிக் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தலையை சுற்றிடும். அந்த மாதிரி அளவில் செம்ம ஹெவி காஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கார்லிக்லாம் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்ற மாதிரி தான் இருக்குது இங்கே. ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பொருளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குங்க. இந்தியன்லாம் எந்த ஒரு இடத்துலையுமே இந்தியன்ஸ்க்கு மதிப்பு இருக்காது, அந்த அளவுக்கு கிடையாது. நான் நோட் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே பொருள் திங்ஸ் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இந்த ரேட்டுக்காக விற்கிறாங்க அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி அதுக்குள்ளே நட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் அங்கே 2 பேர்கிட்ட வந்து கேட்டேன் கறி லீஃப் இருக்கான்னு சொல்லிட்டு. சரி அது ஒரு மேனேஜர் போல் இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் தேடி அவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக கறிவேப்பிலை வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான் எனக்கு பெரிய இவர் தான் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டேன், அவர் தான் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி லெமன் வாங்கலான்னு போனால் அவங்க ஒரு ரைட் போட்டிருக்காங்க. அது அடிக்கிறவங்களுக்கு தெரியல போலுக்கு, ப்ரைஸ்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் கேட்டு மாற்றி மறுபடியும் போட்டுட்டு வந்தோம். சரி கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம் ஜூஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு மொத்தமாக பில்லை பார்த்தா பில்லு தலை கீழே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ இதுவு இங்கே செல்ஃப் செக்அவுட்டும் இருந்து. பட் ஆனால் வந்து செல்ஃப் செக்அவுட்லாம் போட்டால் நம்ம வாங்கியிருக்க ஐட்டம்ஸ்க்கெல்லாம் பத்தாது. 2 பில்லாக போட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒன்று வந்து கார்ட் பேமெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் பேமெண்ட்ன்றதால 2 பில் போட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்பிங் முடிஞ்சிச்சு எப்படியோ. ஆனால் வந்ததுக்கு 200 ரியால் வந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த வர ஷாப்பிங் இது தாங்க 200 ரியால்
ஆகிடுச்சு இதுவே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புது புது இடத்த பார்க்கலாம். இங்கே சவுதியில் ஜித்தாவில் என்னென்ன இடம் இருக்குது, எங்கே எப்படி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம். ஷாப்பிங்கும் பார்க்கலாம். ஏதோ ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. இங்கே வேறு புதுசாக பார்த்தேன், அது என்னன்னு தெரியல. பார்க்கலாம் அது எங்கே நடக்குது என்னன்னு சொல்லிட்டு. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.